ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே அப்பா, நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வருஷம் தொடங்கி ஆண்டவரே 5 மாதங்களும் கர்த்தாவே அப்பா உடைய கரங்களை எங்களை ஏந்தி அப்பா எங்களை தப்புவித்தீர், எங்கள் பாதுகாத்தீர், எங்களை பலப்படுத்தினீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்க நேற்றை பார்த்தவர்கள் இன்றைக்கு இல்ல ராஜா. ஆண்டவரே, உடைய பாதத்துல ஆண்டவரே அப்பா நிற்கும்படி அப்பா இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு தந்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நன்றி இதயத்தோடு ஆண்டவரே உடைய பாதத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மாதத்துல முதலாம் நாள் ஆண்டவரே அப்பா அதிகால வேலையில ஆண்டவரே அப்பா உடைய பாதத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. இசப்பா ஆண்டவரே அப்பா, ஒருவரும் தள்ளாத நேசர் ஆண்டவரே, ஒரு பாவிய கூட ஆண்டவரே அப்பா நீ தள்ளாதவர் ஆண்டவரே. அப்பா, நீ பாவிய நேசிக்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பாவத்தை தான் நீங்க வெறுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கெல்லாம் இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதோ தகப்பனே, ஒவ்வொருத்தரோட நீ பேச வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வந்தவர்கள் வெறுமையாய் செல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்தவர்களை ஆண்டவரே கனப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே யாரெல்லாம் கொண்டு வர சித்தமா இருக்கிறீரோ ஒவ்வொரு ஆத்துமாவை இந்த காலவேளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டுமா செபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரே அப்பா மகிமையான இறங்குங்க ஆண்டவரே. தொடக்கம் வந்து முடிவு பயந்தவன் தேவனுடைய ஆளுகையை ஆண்டவரே நாங்கள் காணத்தக்க கிருபையை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, பாட போற பாடல்கள் மூலமா தேவன் மகிமைப்படுவீராக. ஆராதனை இறங்கி வருவீர் ஆண்டவரே. அப்பா, சபை முழுவதும் நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே அபிஷேகத்தெல்லாம் நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமுள்ள வார்த்தைகளால் ஆண்டு நிரப்புங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பேச போகிற தாசரை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கான மன்னாவை நீர் எங்களுக்கு தாங்க ராஜா. உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. காணிக்க பகுதி நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்கிற வேலை ஜெபங்களை ஏறெடுத்து ஆண்டவரே அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையாய் போக கூடாது ஆண்டவரே. அப்பா, கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் இறங்கி அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முடிவு வரைந்த தேவனீர் ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடல் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை பாடி உற்சாகமாக யாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம் அபிஷேகத்தாலும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நம்ம பாடணும். ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார்.
யாரும் இல்லை. கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் வானத்திலும் பூமியிலும் ஒருவரும் இல்லை. அதே சந்தோஷத்தோடு கர்த்தரை நம்பி உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா என்ற பாடலை பாடி, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா, எல்லாவற்றுக்கும் அவரே வழியாய் இருக்கிறார், அவரே ஜீவனுமாய் இருக்கிறார், அவரே சத்தியமாய் இருக்கிறார். அந்த பாடலை இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் பாடி, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம் நல்ல முகமலர்ச்சியோடு பாட வேண்டும். ஹல்லேலூயா. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் காலை மாற்றி மாற்றி மதிலை தாண்டச் செய்தீர். என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். என் காலை மாற்றி மாற்றி மதிலை தாண்டச் செய்தீர். என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயவா. நன்மையும் கிருபையும் என்னை
ஹalleluya. நாம் எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறோம்? இந்த நாள் கர்த்தரை மனமகிழ்ச்சியின் நாள் என்று ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் மனமகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும். எந்த குறைகள் குற்றங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது அந்த கவலைகள் எல்லாம் மறக்க பண்ணுகிறார். இந்த நேரத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி ஆராதனை வேளைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த மூன்றாவது பாடல் நாம் எல்லாரும் உற்சாகமாய் நம் ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு நம் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது சந்தோஷமாய் செலுத்த வேண்டும். மன துக்கத்தினால் செலுத்தக்கூடாது. இந்த நாளிலே இந்த மூன்றாம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை அசைத்து பாடும்போது கர்த்தரை
சோர்வடையக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. துதித்தால் சாத்தான் ஓடுவான், உருவத்தால் திரும்பி ஓடுவான். ஆகையால் துதியை ஏறெடுத்து எல்லா மதில்களையும் தாண்டுவோம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் எவ்வளவு பெரிய தேவன். அவருடைய ஒரு வார்த்தையில எவ்வளவு மகிமை, எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. அல்லாஹ் இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா.
மத்தியில் இருக்கிறார். ஒன்று சேர்த்து தருகிற தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவத்தை ஒரு ஆயுதமாக அணிந்து நாம் போராடி சத்துருவை மேற்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானது. அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நித்திய பிதா, சமாதான குருவாய் இருக்கிற தேவன். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் அல்லவா? நமக்கு ரட்சிப்பை தந்தார் அல்லவா? அவருடைய அக்கினி, அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்கள், அவருடைய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில செய்தார் அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஒருபோதும் சோர்வடையாமல், ஒருபோதும் சோர்வடையாமல் தாவீதை போல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை ஆயுதமாக அணிந்து எல்லா சத்துருவின் போராட்டங்களிலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து, எல்லா சாப பிசாசுகளிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து அதை சுதந்தரிப்போம். சமுத்திரம் கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடுமே. சமுத்திரம் கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடுமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. சமுத்திரத்தை பாதையாக மாற்றி அவரை உயர்த்துவோம். அந்த சமுத்திரத்தை கூட பாதையாக மாற்றிய தேவன் நமக்கு உண்டு. ஆராதனை செய்வோம்,
செய்யும் முழுமுழுப்பெல்லாம் துதியின் சத்தம் முழங்கிடுமே. மனிதர் செய்யும் முழுமுழுப்பெல்லாம் துதியின் சத்தம் முழங்கிடுமே. துதித்திடுவோமே, உண்மை உயர்த்திடுவோமே, முழுமுழுப்பை துதியினாலே முறியடிப்போமே. துதித்திடுவோமே, உண்மை உயர்த்திடுவோமே, துதியின் சத்தம் முழுமுழுப்பை துதியினாலே முறியடிப்போமே. ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம், ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம், ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம், ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆமென் சொல்லுங்க, எல்லாம் ஆகுங்க, வாக்கு தத்தம் நிறைவேறும் நிறைவேறுங்க. இயேசு போதுங்க, அப்பா நீங்க போதுங்க, தாங்கி 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 சுமந்து கொண்டீங்க. ஆமென் சொல்லுங்க, எல்லாம் ஆகுங்க, வாக்கு தத்தம் நிறைவேறும் நிறைவேறுங்க. இயேசு போதுங்க, அப்பா நீங்க போதுங்க, தாங்கி 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 சுமந்து கொண்டீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. வெறுத்தாலே இல்ல, சுயத்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும், கிருபை மட்டும் போதும். வெறுத்தாலே இல்ல, சுயத்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும், கிருபை மட்டும் போதும். ஆமென் சொல்லுங்க, எல்லாம் ஆகுங்க, வாக்கு தத்தம் நிறைவேறும் நிறைவேறுங்க. இயேசு போதுங்க, அப்பா நீங்க போதுங்க, தாங்கி 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 சுமந்து கொண்டீங்க. பராக்கிரமசாலிகளே, என்னை சொன்னாரே, பலத்த வல்லமையும் எனக்கு தந்தாரே. பராக்கிரமசாலிகளே, என்னை சொன்னாரே, பலத்த வல்லமை எனக்கு தந்தார். எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. வெறுத்தாலே இல்ல, புயத்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும், கிருபை மட்டும் போதும். வெறுத்தாலே இல்ல, புயத்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும், வெறுத்தாலே இல்ல, புயத்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும், கிருபை மட்டும் போதும். வெறுத்தாலே இல்ல, புயத்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும், கிருபை மட்டும் போதும். ஏகோத்தை தெரிந்து கொண்டால் இழந்தது தேடி வரும், சத்துரு சேனைகளை சத்தியமாய் முறியடிப்பேன். ஏகோத்தை தெரிந்து கொண்டால் இழந்தது தேடி வரும், சத்துரு சேனைகளை சத்தியமாய் முறியடிப்பேன். எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. புயத்தாலே இல்ல, புயத்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும், கிருபை மட்டும் போதும். வெறுத்தாலே இல்ல,
கொண்டீங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஆகுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும் நிறைவேறுங்க. இயேசு போதுங்க. அப்பா நீங்க போதுங்க. தாங்கி 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 சுமந்து கொண்டீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க. எல்லாம் தந்தீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க. எல்லாம் தந்தீங்க. பலத்தாலே இல்ல புயத்தாலே இல்ல கிருப மட்டும் போதும். கிருப மட்டும் போதும். பலத்தாலே இல்ல புயத்தாலே இல்ல கிருப மட்டும் போதும். கிருப மட்டும் போதும். பலத்தாலே இல்ல புயத்தாலே இல்ல கிருப மட்டும் போதும். கிருப மட்டும் போதும். என் பலத்தாலே புயத்தாலே இல்ல உங்க கிருப மட்டும் போதும். கிருப மட்டும் போதும். தேவர்களே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தரிடத்தில் கடாட்சம் கிடைத்தது. கடாட்சம் கிடைத்தது போல அவர் அவருக்கு விசுவாசமாய் இருந்தார். அவரை போல கர்த்தரிடத்தில் நாம் இன்னும் விசுவாசிகளாய் இருந்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவது அவருக்கு பெரியம். ஹல்லேலூயா. எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த இடத்துல இந்த ஒரு புனவெளியில ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும். பெரிய அதிசயங்களை செய்ய வேண்டும். அதை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரே தேவன், அவர் ஒருவரே தேவன் என்று அறிந்து அவரை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்தி அவரை எல்லா விதத்திலும் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ஒவ்வொருவரும் எழுப்புதலாக எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது என்ற வார்த்தையின் பிரகாரமாக அவர் ஒளியாக இருக்கிற தேவன். அவர் நம்மத்தில் வந்து விட்டார். நாம் எழுதி பிரகாசித்து அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில கர்த்தர் செய்த அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் இந்த நாளில் நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து தந்தமைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென். மீதமுள்ள பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் வழங்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென். இயேசுப்பா, இந்த ஆராதனை வேளையிலே நீர் மகிமைப்பட்டு பரிசுத்தப்பட்டு எங்களை எல்லாரும் தகுதிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இந்த கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஏசாயா 43 அதிகாரம் 11 இருந்து 21 வரை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தையர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி இவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முன்னினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால்
காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது கூட நாம் ஒரு காணிக்க பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு ஏசேங்கல் ஹாவா, அதாவது ஹாவா என்பது அன்பு காட்டுகிறவர் என்பது அர்த்தம். அதனால் நம்மை அன்பு காட்டி நம்மை அரவணைக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாடலை ஏற்படும். ஹல்லேலூயா. யூதாவின் சிங்கம் நீங்க, தங்க செங்கோலும் நீங்க, சேனைக்கு சொந்தம் நீங்க, ஜெபத்தாலே சேர்ந்தோம் நாங்க. யூதாவின் சிங்கம் நீங்க, தங்க செங்கோலும் நீங்க, சேனைக்கு சொந்தம் நீங்க, ஜெபத்தாலே சேர்ந்தோம் நாங்க. தோள் மேல சுமக்குறீங்க அப்பாவை போல, கண்ணீரை துடைக்கிறீங்க அம்மாவை போல, நடந்தாலும் சோர மாட்டோம் சோர மாட்டோம், நினைக்காம ஓடிடுவோம் ஓடிடுவோம். அன்புக்கு அளவே இல்லை. இயேசு எங்கள் அகவா, ஆவி எல்லாம் அகவா, உயிரெல்லாம் அகவா, உள்ளமெல்லாம் அகவா. இயேசு எங்கள் அகவா, ஆவி எல்லாம் அகவா, உயிரெல்லாம் அகவா, உள்ளமெல்லாம் அகவா. அள்ளி தூவும் நிறையெல்லாம் அழகாகுமே, கண்ணீரின் பள்ளத்தாக்கு பளிங்காகுமே. அள்ளி தூவும் நிறையெல்லாம் அழகாகுமே, கண்ணீரின் பள்ளத்தாக்கு பளிங்காகுமே. தெரிந்து கொண்ட கோலெல்லாம் குளிர
இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்க 269. பக்க 269. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமா, எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்னொரு வாட்டி வாசிங்க எல்லாரும். ஆமென். நான் மோசேயோடு இருந்தது போல ஆமென் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு வாட்டி வாசிப்போமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக கர்த்தர் இதில் நமக்கு கொடுத்த வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நல்லா குறித்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வசனங்கள் ஒன்று விழுந்து போகிறது கிடையாது. அவர் எதற்காக அந்த வசனத்தை சொன்னாரோ, யாருக்காக சொன்னாரோ, இது வரைக்கும் அந்தந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம வேதத்திலையும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்கிற காலங்களில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட சாட்சிகளை கேட்கும் போது அதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு சத்துருவானவன் எத்தனையோ காரியத்தின் மூலமாக அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். வருமானத்திலே எதிர்த்து நிற்கிறான், வியாதிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். பலவிதமான போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எத்தனையோ விதமான காரியங்களை கொண்டு வந்து, கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்து, குடும்பத்திலே சில நபர்களை எழுப்பி நம்மை அவமானப்படுத்தி, நம்ம துக்கப்படுத்தி, நம்மளை வேதனைப்படுத்தி, நம்மளை கேவலப்படுத்தி, அவன் பலவிதமான காரியங்களை செய்ய அவன் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் போது, பல மனுஷர்கள் எதிர்த்து நிற்கும் போது, பலவிதமான காரியங்கள், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் போது, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, பலவித காரியங்கள் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதை நீ காண்கிறாயே, அது ஒன்றும் உனக்கு முன்பதாக ஒன்றுமே நிலைத்திராதபடிக்கு இன்றைக்கு நான் உன்னை நடத்துகிற காரியம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வார்த்தையின்படியாக உனக்கு முன்பதாக இருக்க எல்லா போராட்டங்களை நீ முறியடிப்பாய். எல்லா சத்துருடைய கிரியைகளை நீ முறியடிப்பாய். எல்லா சத்துரு போராட்டங்களை நீ முறியடித்து அதன் மேலே நீ ஜெயத்தை பெறுவாய். அந்த காரியத்தின் மேலே ஜெயத்தை பெறுவாய். அந்த கடன் பிரச்சனை மேலே நீ ஜெயத்தை பெறுவாய். அந்த வியாதியின் மேலே நீ ஜெயத்தை பெறுவாய். அந்த சத்துருவின் போராட்டத்தின் மேலே நீ ஜெயத்தை பெறுவாய். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அதை உரிமை பாராட்டி செபிங்க. ஒரு கடன் பிரச்சனை வந்தா, இயேசுவின் நாமத்தினாலே நான் உனக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறேன், உன்னால என்னை ஜெயிக்க முடியாது என்று சொல்லுங்க. ஒரு வியாதி வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு வித்தியாசமான மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பி நிற்கும் போது, நீங்க ஜபத்துல நினைவு கூற வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தின்படியே நான் இந்த போராட்டத்தை எதிர்கொள்கிறேன், இந்த மனுஷனை எதிர்கொள்கிறேன், இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறேன், எல்லாம் இல்பொருளாவதாக என்று சொல்லுங்க. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. உங்க போராட்டத்தின் மேல நீங்க ஜெயத்தை பார்ப்பீங்க. எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான அவனே வந்து உங்ககிட்ட ஒப்புரவாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு விரோதமாக அமலேக்கியரும் அவனுடைய ஜனங்களும் போராடினாங்க. அவனை பெருக முடியாதபடிக்கு, அவன் வளர முடியாதபடிக்கு, அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பல விதத்துல அவனுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க, பல விதத்துல அவனை துன்புறுத்தினாங்க, அவன் விரட்டி அடிச்சாங்க. ஒரு நாள் வந்தது,
அவன் எதுவுமே செய்யல. அவன் பாட்டு கத்தர் காட்டின வழியில போயிட்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, அந்த யாரெல்லாம் அவனுக்கு எதிர்த்து பேசுறாங்க அத்தனை மனுஷனும் அவன் வீட்டு வாசல்ல நிற்கபடியே செஞ்சார். என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நாங்களுக்கு விரோதமா ஏதாவது தப்பு செஞ்சா என்னை மன்னிச்சிருங்க, அதனால உங்களோடு சமாதானம் ஆகும்படியாக நாங்கள் வந்தோம், நாங்கள் உங்களை சமாதானமா அனுப்பிவிட்டது போல நீங்களும் எங்களை சமாதானமா அனுப்பிவிடுங்க. ஏன்னா பயம் வந்துருச்சு. இவனை எவ்வளவு விரட்டினாலும், இவனை எவ்வளவு துரத்தினாலும், இவனை எவ்வளவு நெருக்கினாலும், இவங்கிட்ட எவ்வளவு அபகரிச்சாலும் கர்த்தர் அவனை இன்னும் பெருக பண்ணிக்கிட்டே இருக்காரு. கர்த்தர் இன்னும் அவனை உயர்த்திக்கிட்டே இருக்காரு. கர்த்தர் இன்னும் அவனை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசனை பண்ணி பாருங்க. அவங்ககிட்ட இருந்து நீ 10 ரூபா கொடுக்கணும், அவனுக்கு ஆண்டவர் 1000 ரூபா கொடுக்குறாரு. அல்லேலூயா. அவனை நீ இந்த வீட்டை இருக்க கூடாதுன்னா அவனுக்கு இதை வாட்டிலும் பெரிய வீட்டை கொடுக்குறாரு. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். நீ வெறும் ஒரு கணத்தை மூடுற, அவனுக்கு கர்த்தர் 10 கணத்தை திறந்து கொடுக்கிறாரு. யாரால தடுக்க முடியும்? கர்த்தர் யுத்தம் பண்ணும் போது, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடும் போது, கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசும்போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்த புருஷனாக முன்பதாக நிற்கும் போது யாரால உங்களை எதிர்க்க முடியும்? எந்த செங்கடலும் நிற்க முடியாது, எந்த பார்வோனும் நிற்க முடியாது, எந்த சேனைகளும் நிற்க முடியாது. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறபடினால கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளை வார்த்தையை விசுவாசித்து தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆக இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் 2 கட்டளை கொடுத்தார். இந்த காரியத்தை நீ செய்யும் போது நீ நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ. அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுத்த 2 நிபந்தனை. அதுல ஒரு நிபந்தனை என்ன? யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே ஆமென் உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நல்லா கவனிங்க. போதும். இங்க ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த. நல்லா கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பிரதான கட்டளை. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய தாசர்கள் மூலமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய வார்த்தைகளுக்கு யார் ஒருவர் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, அதை செய்ய கவனமா இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்கள் அப்பா எண்ணக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை அற்பமா எண்ணக்கூடாது. இங்க இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை அற்பமா எண்ணாதீங்க. நான் எத்தனையோ வார்த்தையை கேட்டேன், அது 10ல் 11 இது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இரவிலே உங்கள் காதுகள் கேட்கிறது, பகலிலே உங்க வீட்டின் மேலே பிரசித்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இரவிலே யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க காத்து இருக்கிறாங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து இருக்கிறாங்களோ, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு வார்த்தையை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை அது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நீ கவனமா கேளு. என் ஊழியக்காரன் மூலமா நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடு, அந்த போதகத்துக்கு செவி கொடு, அந்த உபதேசத்துக்கு செவி கொடு, அவன் மூலமாக நான் உன்னோடு கூட இடைபடுகிற வார்த்தைக்கு செவி கொடு. நீ அப்படி செய்யும் போது நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தமான நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் 2 உதாரணத்தை ஆண்டவர் காட்டுகிறார். ஒன்று வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்க. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினார். ஆமென். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னார். நல்லா கவனிங்க.
ஒரு எதிரி திட்டம் போடுறான். எங்க திட்டம் போடுறான்? அவனுடைய ராணுவ முகாம்ல திட்டம் போடுறான். சீரிய ராஜாவும் அவனுடைய படை ஆட்களும் என்ன பண்றாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணணும், இந்த இந்த இடத்துல ஸ்பாட் வைக்கணும், இந்த இடத்துல நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் போடும்போது எவ்வளவு சீக்கிரட்டா இருக்கும் அந்த இடம், அந்த விஷயம் வெளியே போகுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இங்க கர்த்தருடைய ஊழியக்காரனாக எலிசா இங்க இருக்கான். இந்த எலிசா என்ன பண்றான்? கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகமானது அவனுக்குள்ள இருக்கிறபடினால அந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, எதிரி ஆட்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா என்ன திட்டம் போட்டாலும் அவனுக்கு இங்க திட்டமும் தெரியுமா தெரிஞ்சு போகுது. உடனே அவர் என்ன பண்றாரு? எலிசா என்ன பண்றாரு? ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறாரு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு, இந்த இடத்துலலாம் இந்த சீரிய படைகள் வந்து இறங்க போறாங்க, நீ கவனமா இருன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சிங்க. இப்ப அவர் சொல்லி அனுப்புனாரா? அதுக்கு அடுத்த வார்த்தை வாசிங்க, 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக்கொண்டார். நல்லா கவனிச்சீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்ட ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையை பாருங்க. இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வேதத்துல இல்லாத வார்த்தையா கூட இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. இங்க எலிசா சொன்னது வேதத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கு, அதனால நம்ம சொல்றோம். ஆனா இந்த சம்பவங்க வேதத்துல இல்லாம அன்னைக்கு தானே அவனால போதிக்கப்பட்ட வார்த்தை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரங்க அவருடைய பிரசன்னத்துல நிரம்பினவர்களாக அவர்கள் உங்களோடு கூட இருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்து அதன்படியே கீழ்ப்படிந்து நடந்து அதை செய்ய கவனமா இருக்கும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேலின் ராஜா எலிசா தீர்க்கதரிசியான கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படியே நடந்து அநேக தரம் தன்னை தப்புவித்துக் கொண்டான். அல்லேலூயா. அதனால அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சத்துரு ஒரு நாள் அவன் மேல ஜெயம் பெற முடியவில்லை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு எலிசாவுடைய வார்த்தையை கேட்ட இஸ்ரவேலின் ராஜாவை போல இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கும் போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. எந்த போராட்டம் எதிர்த்து நிற்க முடியாது. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். அவ 7 வழியில வந்தா கூட சரி, சிதறி போகும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரம் இல்ல, 2வது ஒரு காரியத்தை பாருங்க. நாகமான் காரியத்தை நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தை கூட நம்ம தியானம் பண்ணோம். என்ன? எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வரான். வரும்போது எலிசா அவருடைய மூஞ்ச கூட பார்க்கல. அவன் வாசல்ல வரும்போதே ஆளை விட்டு சொல்லி அனுப்புறாரு. என்னன்னு? நீ போய் யோர்தான் நதியில 7 வாட்டி முங்கி எந்திரிப்பான்றாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது, ஊழியக்காரன் மூலமா வருது. இந்த மனுஷன் என்ன பண்ணா? முதல்ல எதிர்த்து நின்னான். நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? வேலைக்காரன் அவனுக்கு அழகா எடுத்து சொன்னான். எடுத்து சொன்ன மாத்திரத்தில் அவன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்து போய் யோர்தான் நல்ல முங்கி எந்திரிக்கும் போது 7வது வாட்டி அவன் முங்கி எந்திரிக்கும் போது வசனத்தின்படியாக அவனுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக அவன் சுத்தமானான். அல்லேலூயா. குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை எளிமையா தான் இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமா கொடுக்கிற வார்த்தை எளிமையா தான் இருக்கும். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க கடன் பிரச்சனை கோடிக்கணக்கில் இருக்கலாம். உங்க வியாதி பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு வரக்கூடிய வியாதியா கூட இருக்கலாம். ஆனா ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் சின்ன சின்ன காரியங்களை செய்ய சொல்லும் போது நீங்க அழகா அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கும்போது உங்களுக்கு கோடியில கொடுத்தா கூட சுகமடையாத வியாதி அந்த சின்ன தேவ ஆலோசனையினால உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் எளிமையிலே தன்னை வெளிப்படுத்துகிறவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்ய சொல்ல மாட்டார், சின்ன காரியத்தை தான் செய்ய சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம அதை செய்யறதுல உண்மையுத்தமா இருக்கணும், கீழ்ப்படுகிறதுல கவனமா இருக்கணும், அந்த வார்த்தையை கை கொள்வதில் கவனமா இருக்கணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப முதலாவதாக யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது, இந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்தரிக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது என்னுடைய ஊழியக்காரனுடைய மோசேயுடைய வார்த்தைக்கு, உன்னுடைய ஊழியக்காரனுக்கு உனக்கு கொடுத்திருக்க என்னால கொடுக்கப்பட்டிருக்க ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் போது, அதை கவனமா செவி கொடுத்து அதன்படி செய்ய நீ கவனமா இருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. 2வதாக யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாசிங்க. அதே யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆமென். நல்ல கவனிங்க. இங்க 3 காரியத்தை ஒரே விஷயத்தை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம். அப்ப இந்த பைபிள் நல்லா கவனிங்க. உங்க கையில இருக்க பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிளை பத்தி தான் வேதம் என்ன சொல்லுது. இந்த வேத புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இது முதல்ல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை. இரண்டாவது என்ன சொல்றாரு, இந்த வேதத்தில் எழுதினபடியெல்லாம் செய்ய நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். மூணாவது என்ன சொல்றாரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போதுதான் அடுத்த வார்த்தையை இப்ப வாசிங்க. இப்ப நீங்க வாசிச்ச பகுதியில தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆமென். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நல்ல கவனிங்க. இதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். அப்ப இரண்டாவதாக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க யோசுவாவிடத்துல ஆண்டவர் சொன்னது, வேத வசனம் வாயில இருக்கணும், அது வாயை விட்டு பிரிய கூடாது. அந்த எழுதி இருக்கிற வேத வசனத்துல எழுதி இருக்கிறபடியெல்லாம் செய்ய நாங்க கவனமா இருக்கணும். அந்த வேத வசனத்தை இரவும் பகலும் நீ தியானம் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்படி நீ செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னு. ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு ஆண்டவர் சாட்சியாக 2 காரியத்தை வைத்திருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:6. பக்கம் 76 புதிய ஏற்பாடு. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். நல்ல கவனிக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த சகரியா ஒரு வயதானவன், இந்த எலிசபெத் ஒரு வயதானவள். நல்லா கவனிங்க. இருவருக்கு அநேக நாட்களாக குழந்தை இல்லை. ஆனாலும் குழந்தை இல்லை என்ற காரணத்தை காட்டி ஆண்டவரை தேடாம இல்லை. நல்லா கவனிங்க. குழந்தை இல்லை என்ற காரணத்துக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாம இல்லை. குழந்தை இல்லை என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு ஜெபிக்காம இல்லை. குழந்தை இல்லை காரணத்தை சொல்லிக்கொண்டு வேதத்தை வாசிக்காம இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தாங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வேத வசனத்தை எப்போதும் வாயை விட்டு பிரியாம காத்து கொண்டு இருக்காங்க. அந்த வேத வசனத்தின்படி நடக்க எப்போதும் கவனமா இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு போராட்டம். அல்லேலூயா. ஆனாலும் அதை விடலை பாருங்க. இன்னும் தியானிக்கிறத விடலை, இன்னும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறத விடலை, இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதை விடலை. இன்னமும் அவங்க அதை ஃபாலோ பண்ணி அதில் உயர்ந்துகிட்டே போறாங்க. பாருங்க, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ இந்த வார்த்தைகளை கை கொள்ளும் போது நான் சொன்ன வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறும் சொன்னாரு பாருங்க. அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களோட வாழ்க்கையிலே சத்துரு மலட்டு காரியத்தை கொண்டு வந்து வைத்திருந்தான், எதிராக வைத்திருந்தான். பிள்ளை என்ற ஒரு காரியமே இல்லாத ஒரு காரியம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவனுக்கு எதிராக வைத்திருந்தான். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சகரியா எலிசபெத்துக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொன்ன வார்த்தையின்படியாக சத்துருவானவன் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருவது போல இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படிதல், அவர்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நடந்தது நிமித்தமாக ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. என்ன, ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது என்ற வார்த்தையின்படியாக அவர்களுக்கு விரோதமாக இருந்த மலட்டு தன்மைகளை கர்த்தர் உடைத்தார். எல்லா கர்ப்பத்துக்கு விரோதமாய் காணப்பட்ட தடைகளை உடைத்தார். அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காணப்பட்டிருக்கிற எல்லா கிரியைகளை அடித்து போட்டு அவர்களும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதன் மேலே அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தின்படி எழுதி இருக்கிறபடி செய்ய கவனமா இருக்கும் போது, வாயை விட்டு அந்த வார்த்தைகள் பிரியாதபடிக்கு காத்துக்கொள்ள கவனமா
இருக்கும்போது இன்னைக்கு சகரியா எலிசபெத் அந்த சத்துருவை மேற்கொண்டது போல இன்னைக்கு நீங்களும் நானும் மேற்கொள்ளும்படியாக அநேக கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள் இன்னைக்கு நமக்காக திறக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வருமானம் இல்ல, சுகம் இல்ல, எனக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்க அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறான். இன்னைக்கு சகரியா எலிசபெத்தை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு முன்பதாக போராடி கொண்டு இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை நீங்கள் உடைத்தெறிந்து அதன் மேலே ஜெயத்தை பெற கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்க கர்த்தருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 119 15ஆம் வசனத்தை வாசிங்க, பக்கம் 745. சங்கீதம் 119 15. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். ஆமென். உங்களுடைய கட்டளைகளை தியானித்து உங்களுடைய வழிகளை கண்ணோக்குகிறேன். நல்லா கவனிங்க, தாவீது எழுதுகிறார். நல்லா கவனிங்க, அவரு ஒரு ராஜா, வாலிபனா ஆடுகள் பின்னாடி தெரிந்தாரு, குடும்பத்தால மறக்கப்பட்டவர் தான். சவுல் என்கிற ஒரு பரிசுத்தவான் வேட்டையாடுகிற நாயை போல தாவீதை துரத்தினார், உண்மைதான். மனைவி மதிக்கல, உண்மைதான். கூட இருந்த அண்ணன் தம்பி எல்லாம் விரோதமா இருந்தாங்க, உண்மைதான். குடும்பமே மறந்து போச்சு, உண்மைதான். ஏன் சொந்த தேசத்து ஆட்களே அவனை கல்லெறிய தெரிஞ்சாங்க, உண்மைதான். எத்தனையோ போராட்டம் வந்தது. ஆனாலும் அவன் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவனா இருந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாயில இருந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய அவன் கவனமா இருந்ததுனால, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய வாழ்க்கையில வந்த அத்தனை சத்துரு கொண்டு வந்த போராட்டங்கள் மேல அவன் ஜெயத்தை பெற கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இதுதான் சீக்ரெட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில ஜெயம் பெற, சத்துரு கொண்டு வருகிற போராட்டத்தின் மேல ஜெயம் பெற, வியாதியின் மேல ஜெயம் பெற, பிசாசின் கிரியைகள் மேல ஜெயம் பெற, எல்லா கடன் பிரச்சனையின் மேல ஜெயம் பெற, எல்லா நிந்தை அவமானங்கள் எல்லா காரியத்தின் மேல ஜெயம் பெற வேண்டுமானா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சீக்கிரத்தை நல்லா கவனிங்க. முதலாவது சொன்னார், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இரண்டாவது ஆண்டவர் சொல்ல, வேத புஸ்தகத்துக்கு கீழ்ப்படிந்து நட. நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட. பாருங்க, சகரியா எலிசபெத் நடந்த போது அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல தாவீது நடந்த போது சவுல் மேல ஒரு ஜெயத்தை கொடுத்தான். மனைவி எதிர்த்தால் மனைவியுடைய காரியங்கள் மேல ஜெயத்தை கொடுத்தான். பிள்ளைகள் எதிர்த்தார்கள், பிள்ளைகள் மேல ஒரு ஜெயத்தை கொடுத்தார். எல்லா இனத்தார் ஜனத்தாருக்கு முன்பதாக தலையை உயர்த்தினார். அவனை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். அது யாராலும் தடுக்க முடியல. பாருங்க, அல்லேலூயா. எந்த கோலியாத்தாலும் தடுக்க முடியல. அவன் எவ்வளவு பெரிய ராட்சதனா இருந்தாலும் அவனுக்கு முன்பாக நிற்க முடியல. பாருங்க, ஒரு சாதாரண தாவீது நினைச்சாங்க. ஆனா அந்த சாதாரண தாவீதுக்குள்ள கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குது. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாதுன்ற வார்த்தை அவனுக்குள்ள அனலாய் இருக்கிறது, அக்கினியா இருக்கிறது. அதை ஒருவனாலும் எதிர்க்க முடியாது. நீங்க வெளியே பார்க்கிற தாவீதை பார்த்து தான் அற்பமா எண்ண முடியும். ஆனா உள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனை உங்களால அற்பமா எண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்து தாவீதை பார்க்கும்போது என்ன சொன்னான்? நீ சின்ன பையனா இருக்க, நாயை போல உன்னை பிச்சு போட்டுருவேன். ஆனா தாவீதுக்குள்ள இருந்த தேவன் யாரு? அவர் வல்லமையுள்ள தேவன் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ அவன் கண்ணுக்கு வல்லமையுள்ள தேவன் தெரியல. பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளியே இருக்க முகம் தான். அல்லேலூயா. ஆனா தாவீதுக்குள்ள உள்ள ஒரு ஆள் இருக்காரு. அந்த உள்ள இருக்கிற ஆளு சாதாரண ஆள் இல்ல. அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது அல்லேலூயா. அவர் பச்சை தண்ணியை ருசியா மாத்துகிறவரு. அவர் செங்கடலையே ரெண்டா கலந்துருவாரு. யோர்தான் நதியே அவர் குவியலா நிற்க பண்ணிடுவாரு. எந்த எரிகோ கோட்டை வந்தாலும் அது ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாரு. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இரண்டு காரியத்தை தான் சொன்னார். ஒன்னு, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. ரெண்டாவது, வேத புஸ்தகத்துக்கு செவி கொடுத்து நட. இது ரெண்டு காரியத்தை உன் வாழ்க்கையில நீங்க நானும் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. பாருங்க, தாவீது இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் சங்கீதம் 1 தெரியும் இல்லையா? மனப்பாடமா தெரியணுமே. தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. நல்லா கவனிச்சுக்கிறா, இதை எழுந்தது தாவீது தான். என்ன எழுதியிருக்காரு? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து
நாள் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, எல்லாம் மனப்பாடமா தெரியுது இல்ல, நல்லா தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்போ நடக்கும்? வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதை கை கொண்டு நடக்கும் போது, வேத வசனம் நம்ம வாயை விட்டு பிரியாது இருக்க நம்ம காத்து கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப ரெண்டே காரியம் தான், ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டே காரியம், நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க ரெண்டே காரியம். ஒன்னு, கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. ரெண்டாவது, ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற வேத புஸ்தகத்தின்படி வாயை விட்டு பிரியாம காத்துக்கொள்ளணும், அதன்படி நடக்க காத்துக்கொள்ளணும். அதை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இதை மட்டும் செஞ்சு பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் மோசையோடு இருந்தது போல. நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏசப்பா என் கூட இருந்து என்ன செய்வாரு தெரியலன்னா, நீங்க போய் யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு மேல எடுத்து பாருங்க. மோசையோடு கூட இருந்து கர்த்தர் என்ன செஞ்சாரு? சாதாரண மோசே தான் நம்ம நினைக்கிறோம். அந்த மோசையை கொண்டுதான் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். 10 விதமான வாதைகளை எகிப்தில கட்டளையிட்டார். மோசேயானவன் எகிப்தியருடைய கண்களுக்கு பெரியவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவனை பார்த்தாலே பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி ஆக்கிட்டாரு. ஒரு காலத்துல இவன் பார்த்து பயந்து ஓடலாம். நல்லா கவனிங்க. வேதத்தை நீங்க 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வாசிங்கன்னா, பார்வோனை பார்த்து பயந்து ஓடினவன் யாரு? மோசே. ஆனா இப்ப இவனை பார்த்து தான் மொத்த ஈர்த்தம் பயப்படுது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் செய்கிற கிரியை. அப்ப கர்த்தர் மோசையோட எப்படி இருந்தார் வாசி பாருங்க. மோசையை கொண்டு எப்படிப்பட்ட கிரியைகளை செஞ்சார் வாசி பாருங்க. நீங்க வாசித்து பார்க்க பார்க்க அவர் உங்க கூட இருக்கும்போது அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார். அல்லேலூயா. எந்த பார்வோனும் மோசைக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியல. அவனோட மந்திரவாதிகளால எதிர்த்து நிற்க முடியல. ஏன்? அவங்களால உண்டாக்கின பாம்பு கூட அந்த கோலுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாம ஆயிருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து இல்லை. கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நம்மளால் அப்படியே கண்களை மூடுவோம். கொடுத்த வார்த்தையை ஒரு நிமிஷம் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். நான் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்கிறேனா? யோசித்து பாருங்க. வாக்குத்தத்தம் வேணும் வேணும் வாஞ்சிக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு ஆண்டவர் அழகா 2 வழியை கொடுத்தாரு பாருங்க. அந்த 2 வழியில தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காரியம் இருக்கு. நீங்க எத்தனை பேர் அதை சுதந்திரிக்க ஒப்பு கொடுக்க போறீங்க? நீங்க எத்தனை பேர் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போறீங்க? நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை வாசிக்க போறீங்க? வார்த்தை வாயில வைத்துக்கொள்ள போறீங்க? அந்த வார்த்தையை எத்தனை பேர் நடக்க ஒப்பு கொடுக்க போறீங்க? அந்த வார்த்தையை எத்தனை பேர் இரவும் பகல தியானம் பண்ண போறீங்க? உங்க கரங்களை ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக உயர்த்துங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அதை செய்யாம இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என் ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் கேட்காம இருந்தது, என்னை மன்னிங்க. ஊழியக்காரன் மூலமாக நீங்க பேசுகின்றதை நான் கவனிக்காம தவறிட்டேன், என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ராஜா, என்னை மன்னிங்க ராஜா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்படி வேதத்தை தியானிக்காம இருந்துட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. இப்படி வேதத்தின்படி நடக்க நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்பா. அப்படி வேத வார்த்தையை வாயில வைத்திருக்கணும், அதுக்கு பதிலாக நான் என்னதையோ பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு யார் யார் பூரணமா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, யார் யார் முழுமையா உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறான். எடுத்து பயன்படுத்த இன்னைக்கு உங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் போராடிக்கிட்டு இருக்கோ, இந்த வார்த்தையின்படியாக எதிர்த்து நில்லுங்க. இந்த வார்த்தையின்படியாக நடந்து எதிர்த்து நில்லுங்க. ஊழியக்காரனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நில்லுங்க. ஆண்டவரோட வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணி அதை உங்க வாயிலிருந்து அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. அப்போ உங்க சத்ரு ஓடி போவதை நீங்க பாப்பீங்க. உங்க சத்ரு ஓடி போவதை பாப்பீங்க. உங்க வியாதி உங்களை விட்டு ஓடி போவதை பாப்பீங்க. உங்க கடன் பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போவதை பாப்பீங்க. உங்க தரித்திரம் உங்களை விட்டு ஓடி போவதை பாப்பீங்க. உங்க பிரச்சனைகள் தலை தெறிக்க ஓடுவதை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எவ்வளவு நாள் என் பிள்ளைங்க போராடுவாங்க, எவ்வளவு நாள் சத்துரு அவங்களுக்கு விரோதமா போராடுவாங்க, எவ்வளவு நாள் என் பிள்ளைகளுக்கு விரோதமா அவங்க கொத்தளங்களை கட்டுவான். எங்க கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவு கட்டி இருக்கிறார். நமக்கு அது காரியத்தை சொல்லி கொடுத்து இருக்கிறார். ஜெயிக்கிற வழியை காட்டி கொடுத்து இருக்கிறார். உன் போராட்டத்தை ஜெயிக்க இதுதான் மகனே வழி. உன் பிரச்சனையை மேற்கொள்ள இதுதான் மகளே வழி. கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
என் மகளே அந்த வழியை பிடித்துக் கொள்ளுங்க. இன்றையிலிருந்து அதை செயல்படுத்த ஒப்புக்கொள்ளுங்க. நீங்க கர்த்தர் காரியங்களை மாறுதலை முடிய பண்ண போகிறார். இல்லாதவர்களை இருக்கிறது போல அடைத்து கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். வசனத்துக்கு நடுக்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகள், வார்த்தை கீழ்ப்படிங்க, வார்த்தை கீழ்ப்படிங்க. கடைசி நாட்களில் வசனமே நியாயம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும், ஒன்றும் தரையில விழாது. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக நன்றி ஆண்டவரை சொல்லுங்க. என் சத்துருவே கர்த்தாவே காணாமல் போக பண்ண போகிறீரே நன்றி. என் பிரச்சனைகளை மாற்ற போகிறீரே நன்றி. எல்லா கடன் பிரச்சனை மேல ஜெயத்தை கொடுக்கிறீரே நன்றி சொல்லுங்க. வியாதியின் மேல ஜெயத்தை கொடுக்கிறீரே நன்றி சொல்லுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறீங்களே நன்றி சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிறீங்களே நன்றி. என் குடும்பத்துல காணப்படுகிற சமாதான குறைச்சல் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிறீங்களே நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. எதெல்லாம் உங்க குடும்பத்தில் இருக்கு அதெல்லாம் சொல்லி சொல்லி நன்றி சொல்லுங்க. எதெல்லாம் உங்களுக்கு போராட்டமா இருக்கு அதெல்லாம் சொல்லி நன்றி சொல்லுங்க. அதன் மேல ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. நல்ல சுகத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல பலத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துங்க. எல்லா போராட்டத்தை மாற்ற போறதுக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல வருமானத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துங்க. நல்ல வேலையை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துங்க. எடுத்த வேலையை நல்லபடியாக முடிக்க கத்த கிருபை செய்கிறபடியாக நன்றி செலுத்துங்க. ஆமென், 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 ஆமென். ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தினுடைய முதலாவது பரிசுத்த சபை கூடுதலில் எங்களோடு கூட நீர் முகமுகமாய் பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக, ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறட்டும். சிறியோர் பெரியோர் எல்லாரையும் சாட்சியாக நிறுத்துங்க ராஜா. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எல்லாரும் விசுவாசத்தோடு ஆமென், ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. சமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஆமென். கோட்டைக்குள்ளே நான் விசுவாசத்தோடு ஆமே. எதுவும் அணுகாத மகனே, எதுவும் அணுகாத மகளே, ஆமே. எந்த தீங்கு உங்களை தீண்டாது. நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. glory glory glory. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.